அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்காக 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சத்துல இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிக்கு இந்த வருட காலகட்டங்கள், ஒரு வருட காலகட்டங்கள் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோட வாழக்கூடிய, தன்னம்பிக்கையோட வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அதுல ராசியில கேது பகவான் ஐஸ்வர்யர் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் பார்வையில இருக்கார். அஷ்டமத்துல சனி பகவான். அப்போ இருந்தாலும் நன்மை தரக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனா ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படிங்கிறது. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சுப விரயங்கள், அதாவது இது நாள் வரையிலும் தடைபட்டு இருந்தக்கூடிய சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது தடையில்லாம நடக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சுபர் இல்லையா, சுப கிரகம் இல்லையா குரு பகவான். அப்போ சுப தன்மையுடைய சுப வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பாரு இல்லையா. அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விசேஷம் பண்றது இல்ல, ஒரு கல்யாணம் பண்றது இல்ல, ஒரு திருமணம் பண்றது இல்ல, ஒரு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த வருட காலகட்டங்கள் அதற்கான நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பான உண்டு. என்னுடைய பசங்க வெளிநாடு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் ரொம்ப அமோகமான அமைப்பு அப்படிங்கறத எடுத்துக்கணும். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சொத்து ரீதியாக செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பாத்தீங்கன்னா கையில நிறைய பண புழக்கங்கள்ல இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிலம் ரீதியான சொத்து ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சுப விரயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப சுபத்தன்மையுடைய உங்களுடைய வளரக்கூடிய ஜெனரேஷனுக்காக சொத்து வாங்கி போடுவீங்க இந்த காலகட்டங்கள்ல அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த ஒரு வருட காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துல கேடு இருந்தாலும் ஆழ்ந்த நுண்ணறிவு தன்மை, ஆழ்ந்த தியானத்தோட முன் கருத்துக்களை நீங்க உள்வாங்கி உங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்வான வகையில சாத்தியத்தோட நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ஆசிஷல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.